அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு பேச போகிற வசனம் ஜான் 4:24. God is spirit, and so those who worship him must worship him in spirit and truthன்னு இருக்கு. அது தமிழில் சொல்ல போனால் ஆண்டவர் ஆவி. அந்த ஆவியை, இந்த கடவுளை நீங்கள் ஆவியாலும் உண்மையால் தான் ஜெபிக்கணும் நீ சொல்லியிருக்காங்க. நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம். யாராவது நம்மளுக்கு ஆவி பற்றி பேசுகிறாங்களா? யாராவது நம்மளை ஆத்மா பற்றி சொல்லுவாங்களா? எதுக்கு இது பற்றி பேச மாட்டாங்க? எதுக்கு இது மேலே அதிகம் எங்கேயும் யாரும் பேசுகிறதில்லை. அதனால் எல்லாத்துக்கும் தெரியும், மனுஷன் ஆத்மா இருக்கிறது வரை தான் மனுஷனோட உடல் இருக்கும். அது பிறகு உடலுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கோயில்லையுமே ஆத்மா ஆவி பற்றி யாரும் பேசினதில்லை. உண்மையால் பார்க்க போனால் ஆத்மாவும் ஆவி தான் உண்மை. உடல் எல்லாம் சும்மா டெம்பரரி தான். மண்ணிலேருந்து வந்த உடல் மண்ணுக்கு தான் சேரும். ஆனால் ஆத்மா, நம்ம உடல் இல்லாமல் அந்த ஆத்மா இருக்க தான் செய்யும். அதுதான் பெரிய வார்த்தை. இதை நம்ம 2 பாட்டாக படித்தாலும் நம்மளுக்கு புரியும். இதெல்லாம் யான் ஞானம். நான் மனுஷனோட ஞானத்தால் நான் படிக்க வேண்டேன். நானும் 30-40 வருஷம் கிட்ட ஆகிட்டு இது பற்றி நான் ரொம்ப யோசனை, ரொம்ப ஆசையோடு நான் படிக்கிறேன். அப்போ நான் என்ன கத்திருக்கேன், இன்றைக்கி கடவுள்லேயும் ஒரு கடவுள் எல்லாம் சொல்லுவாங்க. கடவுள் ஒரு கடவுள் தான். இந்த உடல் மண்ணிலேருந்து உருவாக்குனார். அப்படியே இந்த செடி மரம் எல்லாமே உருவாக்குனது கடவுள் தான். மனுஷன் ஒன்றுமே செய்ய மாட்டான். மட்டும் கடவுள் எப்படி தான் உருவாக்குனாங்க, அது இதுதான் நம்ம எப்படி இது ப்ரிசர்வ் பண்ணலாம், அதை வச்சு நம்ம எவ்வளோ ஞானம் கற்றலாம், அதுதான் மனுஷன் செய்வான். அது தவிர மனுஷன் அதையும் ஒன்றும் செய்ய மாட்டான். மனுஷனோட கூறு அறிவு அவ்வளோ முறை தான் இருக்கும். ஆனால் கடவுள் ஒரே கடவுள் தான். இந்த செடி மரம் மிருகம் எல்லாமே உருவாக்குனது கடவுள் தான். மனுஷனை உருவாக்குனது கடவுள் தான். அதை பற்றி எல்லாருமே 99% மக்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. கடவுள் தான் ஒரு கடவுள், அந்த கடவுள் தான் எல்லாரும் உருவாக்குனாங்க. நம்ம கிறிஸ்தவம் என்ன சொல்லுவோம், கடவுள் ஒரு கடவுள் தான். அவர் மனுஷன் மத்தியில் இயேசுவா வந்தார். மனுஷன் மத்தியில் மனுஷனோட பாவத்தெல்லாம் சிலுவையில் கொண்டு போனாங்க. அது 2வது. 3வது பரிசுத்தமான ஆவி. பரிசுத்தமான ஆவினைக்கு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ். அது காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது கடவுள் கொடுக்குறது. அப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டில் கடவுள், 2வது இயேசு, 3வது பரிசுத்தமான ஆவி. அது ட்ரினிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். அது ட்ரினிட்டின்னு, சரியா? இது ஒன்று ஆகிட்டு. ஏன்னா மனுஷன் பற்றி பார்ப்போமே. மனுஷனுக்கு ஆத்மா இருக்குது. இங்கே தான் எல்லாம் வருது. ஆத்மா எங்கே தான் இருக்கும்? நான் சொல்கிறேன், ஆத்மா உடலோட வெளியே தான் இருக்கும். இனிமேல் ஒரு சின்ன விஷயம்தான் பார்ப்போமே. இந்த அர்த்துன்னு சொல்லுவாங்க, இந்த உலம் சூரியமே சுத்தம் ஆக்ஸ் மேலே. அதுக்கு 365 நாள் ஆகும் சுத்ததுக்குன்னு, சரியா? இவ்வளோ பாரம், இவ்வளோ அந்த ஆக்ஸ் மேலே சுற்றுது. இன்னைக்கு இந்த ஆக்ஸ் அந்த அர்த்துக்குள்ளது அல்கோரிதம். அதாவது சுற்றிட்டு வரும் 364 நாளில் திரும்பி அதே இடத்துல திரும்பி பல இடத்துல வரும், திரும்பி சுத்தம் தான் செய்யும். அப்படி தான் பகல் ராத்திரி எல்லாம் அப்படி ஒன்று வரும், சரிங்களா? அப்படியே மனுஷன் ஆத்மா இருக்குல்ல, அது மனுஷனோட வெளியே தான் இருக்கும். மனுஷனோட உள்ளே இருக்கவே செய்யாது. யார் சொல்லுங்க மனுஷனோட உள்ளே இருக்கும்னு? சிலர் சொல்லுவாங்க ஹார்ட் உள்ளே இருக்குது. ஹார்ட் உள்ள எங்கே இடம் இருக்குது? மூளையில் எங்கே இடம் இருக்குது? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையால் வார்த்தை, அது மனுஷனோட வெளியே தான் இருக்கும். மனுஷன் சுற்றி இருக்கும். இதுதான் உண்மை. இதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்தங்கிட்ட சயின்ஸ் இன்றைக்கி என்னது, சயின்ஸ் எதுவரை ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்து, அதை ப்ரொசஸ் பண்ணி, அதுக்கு ஒரு தியரி செட் பண்ணி, அதுக்கு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இல்லாமல் அதை பற்றி எழுத மாட்டாங்க. எழுதின பிறகு அது நாலேஜபிள் பேஸ் ஆகும். அது பிறகு மனுஷன் படிக்க ஆரம்பிப்பான். அந்த நாலேஜ் தான் மனுஷன் எடுப்பான். அப்போ இதை பற்றி சூழல் பற்றி அதையும் யாரும் பேசுகிறது இல்லை. அதையும் அதை பற்றி விவரம் இல்லை ஒரு இடத்துலையுமே. அப்போ நம்ம முதல் சப்ஜெக்டில் பார்த்தோம் கடவுள், அது பிறகு இயேசு, அது பிறகு ஹோலி ஸ்பிரிட். இது எல்லாம்
கடவுளுக்குள்ளது. அப்படியே மனுஷன் இருக்கான், ஒரு ஆத்மா உண்டு, அது பேர் மனுஷனோட ஆவி உண்டு, அது பேர் மனுஷனோட உடல் உண்டு. இது நான் சொல்லுவேன். நான் சொல்லுறது இன்னைக்கு ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஆவியும் ஆத்மாவும் ரெண்டு வேறு வித்தியாசம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்று தான். நீ ஆவி ஆத்மா ரெண்டும் வித்தியாசம். எப்படி கடவுளும் பரிசுத்தமான ஆவி மாதிரி இயேசு 3 ட்ரினிட்டின்னு சொல்லுவோமோ, அப்படிதான் மனுஷனுக்கும் மனுஷனோட உடல், அவனோட ஆவி, அவனோட ஆத்மா ஒரு மனுஷன். நான் சொல்கிறேன். எதுக்கு இப்படி சொல்லுங்க? இன்னைக்கு ஆத்மாவுக்கு இடம் இல்லை உடல் உள்ள வைக்கிறதுக்கு, அது ஸ்தானம் இல்லை, அது வெளியே தான் இருக்கும். உலம் சுற்றுது, அப்படி தான் நம்மளும் அது உள்ளதான் நம்ம உடல் சுத்தம். இன்னைக்கு அதுக்கு ஞானம் அங்கேருந்து தான் உண்மையால் வரணும். ஆனால் மனுஷன் ஒரு மனுஷன் ஆச்சு. மனுஷன் என்ன நினைப்பான் தெரியுமா? அவனுக்கு மூளை இருக்குது, மூளை இருக்குது. அப்போ இந்த மூளையில் என்னது அது ஸ்டோர் ஆகும். இன்னைக்கு அவன் என்னது பார்க்கான், என்னது படிக்கான், என்ன ஞானம் கற்றுக்கான், எங்கே தாய் தகப்பனர் சொல்லுறாங்களோ, என்னது யார் படித்து தராங்களோ, அதான் அவனோட அதுதான் அவனுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதுதான் அவன் ஞானத்தில் இருக்கும். இதுதான் மனுஷனோட ஞானம். அது தவிர வேறு என்னதும் அவன் படிக்காமல் இருந்தால், தெரியாமல் இருந்தால் தடுமாடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் நம்ம நாட்டில் இருக்கான், நானும் வெளிநாட்டிலேங்க போனாலும் புதுசாக இருக்கும், எல்லாமே ஒன்றும் தெரியாது, இதுக்கு நம்மளுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் நம்ம கூகுளில் படிக்கலாம், இதில் படிக்கலாம், அதில் படிக்கலாம், நம்மளுக்கு பேசிக் தெரியும். அதனால் நம்மளுக்கு அது பார்த்து புதுசு பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும். இது என்னது இப்படி, இங்கே இப்படி இவ்வளோ சுத்தமாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு வித்தியாசமாக ஃபீலிங் வரும். அதுதான் ஒன்று வழி. சரியா? அப்போ நம்ம மூளைக்கு ஒரு மெமரி, மொபைல் எப்படி ஒரு மெமரி இருக்குமோ, அப்படி உங்கள் உடலுக்கு ஒரு மெமரி உண்டு, அது மூளை. இந்த மூளையில் நீங்கள் எவ்வளோ வேணும் அவ்வளோ ஞானம் போட முடியாது. ஒரு வயசாகுனால் சில இன்ஃபர்மேஷன் தன்னால் டிலீட் ஆகிட்டே இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகும்? உங்கள் சோல்கிட்ட தான் போகும், உங்கள்கிட்ட சுற்றி இருக்கலான்னு சோல்கிட்ட போகும். அப்படியே தான் உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். மொபைலில் நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோமோ, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் வீடியோ, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட், உங்கள் ஐரிஸ் ஸ்ப்ரிங் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் எல்லா டீட்டெயில், உங்கள் ஃபேமிலி டீட்டெயில், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், உங்கள் எல்லாமே, உங்கள் பிளட் குரூப், உங்கள் அது நீங்கள் என்னதெல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்மில் போடுறியோ அப்படியே உங்களுக்கு ஒரு க்ளோன் ஒரு இடத்துல க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10-15 வருஷம் கழித்து நீங்கள் உங்கள் போல் ஒரு மனுஷன் உங்கள் போல் பேசினாலும் சந்தேகப்படாதுங்க. இது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறது. நம்ம இந்த மொபைல், இந்த இமெயில், இந்த ஃபேஸ்புக், இதெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, அதில் நம்ம என்னதெல்லாம் நம்ம பர்சனல் டீட்டெயில் ஷேர் பண்ணுவோமோ, அதுதான் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல. நீங்கள் உங்கள் இந்த ஃபோட்டோ டிலீட் பண்ணியிருப்பீங்க, இந்த வீடியோ டிலீட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் என்ன தான் யோசிப்பீங்க, எப்படி தான் இருப்பீங்க, எப்படி தான் செய்வீங்க, அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல ஸ்டோர்ட் ஆகி போயிருக்கு. உங்கள்கிட்ட இல்லை, யார் இந்த மொபைல் உருவாக்குறோன்னு அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. 30 வருஷமாக அவன்கிட்ட எல்லாம் வச்சுருக்கான் அவன். அது பேர் இப்போது ரொம்ப சில ஆப்ஸ் எல்லாம் உண்டு. இப்போ அவளும் அதில் பங்கு, அவளும் கொஞ்சம் 20-30% உங்கள் போல இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. சொல்லுவாங்களா, ஏஐக்கு டேட்டா தான் தேவை, டேட்டா இல்லாமல் ஏஐ அர்த்தம் இல்லை. அப்படி தான் உங்கள் மெமரியில் என்னதெல்லாம் இருக்கோ அது டெம்பரரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியம் நடந்தால் நீங்கள் பழைய காரியம் மறந்துடுவீங்க. ஆனால் ஆத்மாவுக்கு இது எல்லாம் தெரியும். இந்த ஆத்மா உங்கள் உடலோட அல்கோரிதம், இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஆத்மாட்ட நீங்கள் கேட்டு வளர்ந்தால் அது என்ன தான் சொல்லுது, நம்ம எப்படி தான் செய்யணும், அது ஆத்மாட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆத்மா உள்ள இறங்கி பாரு, ஆத்மாட்ட பாரு. ஆத்மாட்ட யார் பேச முடியும்? அதுதான் சொல்லுவாங்க, ஒரு வேர்டு வந்து ஸ்பிரிட். நீ ஆத்மாட்ட பேசுறதுக்கு ஞானம் யார் கொடுப்பா? ஆத்மாவுக்கு நம்மளை யார் ஞானம் கொடுப்பா? நம்ம எப்படி தான் நம்ம ஆத்மாட்ட பேசலாம்? எப்படி தான் நம்ம ஆத்மாவுக்கு உங்களை பற்றி எல்லாம் ஞானம் உண்டு. நீங்கள் யார், எவர், எப்படி, என்னது, உங்கள் தாய் தகப்பனார் யார், உங்கள் பாட்டி யார், கடவுள் யார், எல்லாம் அது உள்ள இருக்குது. நாளைக்கு நான் பேச போகிற விஷயம் இதுதான், ஆத்மா பற்றி. இதுவை கண்டினியூ பண்ணுவேன். சரியா? நன்றி.